மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு வாமா பார்க்கலாம். இப்போ மைதா மாவு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கணும். தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசையணுமா. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாமா. அப்போ தான் மாவு வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும். சப்பாத்தி மாவு மாரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ 1/2 மணி நேரம் ஓட்டம் மூடி வச்சிடலாம். இப்போ கோஸ் எடுத்துக்கிறோமா. கோஸ் வந்து பொடிசாக கட் பண்ணிக்கணும். மோமோஸ்க்கு வந்து எப்பயுமே பொடிசாக கட் பண்ணிக்கணும். உள்ள ஸ்டப்பிங் பண்ணணும் இல்லையா, அதுக்கோசரம். இப்போ 2 கேரட் எடுத்து துருவிக்கணுமா. கேரட்டும் கோஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கல் உப்பு 1 ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கணுமா. இப்போ கடாவில் எண்ணெய் ஊற்றி இப்போ சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கணுமா. சீரகம் பொரிஞ்சதும் இப்போ நான் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை போட்டுக்கணுமா. நல்லா வதக்கணும். வதக்கியாச்சு. இப்போ கேரட்டும் கோஸும் கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைம்மா, அதை போட்டு நம்ம வதக்கணும். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கணுமா. இப்போ நல்லா வதக்கணுமா. இல்லைன்னா பச்சையாக இருக்கும் இல்லையா, வேகாது. அதனால் நம்ம அரை வேக்காடு வதக்கணும். இப்போ வதக்கியாச்சுமா. இப்போது மைதா மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையாம்மா, அது நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து ரவுண்டாக தட்டி இப்போ தேய்ச்சிக்கணுமா. சின்ன சின்னதாக ரவுண்டாக தேய்ச்சிக்கணும். இப்போ சுற்றி தண்ணி தடவிடணுமா. அப்போ தான் நல்லா அந்த மடிக்கிறதுக்கு நல்லா ஒட்டும். இப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சு எடுத்து பாருங்கள், நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சு இப்படி அமுகணுமா. அது அப்போ தான் அந்த ஷேப்பு மோமோஸுடைய ஷேப்பு வரும். பாருங்கள். இப்போது ஸ்டப்பிங் பண்ணணும். இப்போ நம்ம தண்ணி தடவி வச்சுக்கிறோம் இல்லையா, இப்போ 2த்தையும் ஒட்டிக்கணும். பாருங்கள், ஒட்டியாச்சு. எப்படி இருக்குதுன்னு அந்த ஷேப் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ அப்படியே அந்த 2 கார்னரும் பெண்டு பண்ணணுமா. அப்போ மோமோஸோடைய ஷேப் வந்துடும். பாருங்கள், இப்படி தான் ஒவ்வொரு மோமோஸும் செஞ்சு வச்சுக்கணும். இப்போ பூண்டு ஷேப்பில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சுற்றி தண்ணி தடவிடணும். இப்போ கோஸ் வச்சு ஸ்டப்பிங் பண்ணிவிட்டு சுற்றி கவர் பண்ணணும். கவர் பண்ணிவிட்டு மேலே டைட்டாக பிடிச்சின்னு இப்படி திருப்பணும். டைட்டாக முறுக்கணும்னா அந்த ஷேப்பு பூண்டு ஷேப்பு வந்துடும். நம்மளுக்கு எந்த மாரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் இந்த 2 ஷேப் செஞ்சுக்கிறேன் பாருங்கள். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன்பா. அதுவும் அதில் ஒரு தட்டு வச்சு, இட்லி பாத்திர தட்டு வச்சு மோமோஸு ஒவ்வொன்றா அடிக்கணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்கணும்பா. அடுக்கி வச்சேச்சுப்பா. இது ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதும்பா. மோமோஸ் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கப்பா. மோமோஸு 15 நிமிஷம் வேகணும். ஏன்னா இது மைதா இல்லையா, அதனால் 15 நிமிஷம் வேகணும்பா. மோமோஸ் ரெடி ஆகிடுச்சுப்பா. இது கூட மயோனீஸு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும்பா.